வணக்கம் வியூவர்ஸ், ஜோரக்ஸி விலாக்ஸின் அடுத்த வீடியோ. கோவால நம்ம 2வது நாள் இப்ப காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்க வந்திருக்கிறோம். அதுதான் அகோடா ஃபோர்ட். கோவால முக்கியமான இடம் இது. கடலோரத்துல இருக்கும் இந்த பெரிய பிரம்மாண்டமான இந்த கோட்டை, அதை சுத்தி பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரை பார்க் பண்ணியாச்சு. அங்கே தெரியுதா லைட் ஹவுஸு, அதுக்குள்ளே போனோம். எல்லாம் பயங்கர கும்பல் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி. பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் இவ்வளோ கும்பல், அவ்வளோ க்யூ. வாங்க உள்ளே போகலாம். இந்தியன் அடல்ட்ஸ்க்கு 25 ரூபா, ஃபாரினர்ஸ்க்கு 300 ரூபா, குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. வாங்க போகலாம். முன்னாடி டாய்லெட்ஸ்லாம் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, ஒரு பயமும் கிடையாது. ஹெலிகாப்டர் அங்கே ஹெலிபேட் இருக்குல்ல, அங்கே வந்து நிற்கும். எவ்வளோ கும்பல் பார்த்தீங்களா? செவ்வாய்க்கிழமை தான் இன்றைக்கி, டியூஸ்டே, ஆனால் அவ்வளோ கும்பல் இருக்குது. அகோடா ஃபோட்டோ பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமா? கீப் பிளான். அகோடா ஃபோர்ட்டை பற்றி அந்த போர்டில் என்ன படிச்சுன்றதை வீடியோவில் இடையில நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மெயின் கேட் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சி வந்த உடனே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஏறி நேராக போனோம்னா அந்த மேலே அந்த டூமுக்கு போயிடலாம். நம்ம இப்போது ரைட்டில் போயிட்டு கீழே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டூமுக்கிட்ட போகலாம். கோவாவோட முக்கியமான இடங்கள், இல்லை சம்பவங்கள், அதோட ஃபோட்டோலாம் இங்கே நிறையா வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ல்டு கோவா சர்ச்சு. அகோடா அப்படின்னா நீர் நிரப்பும் இடம் சொல்லி போர்ச்சுகீஸ்ல அதோட அர்த்தம். கீழ்கோட்டை, மேல்கோட்டைன்னு சொல்லி 2 வகை இருக்குது. அதுவும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது மேல்கோட்டை. மேல்கோட்டையில என்ன பண்ணிருந்தாங்கன்னா மெயினா தண்ணி ஒரு 23,76,000 கேலன்ஸ், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் லிட்டர் தண்ணி இந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி இருந்திருக்காங்க. எதுக்காகனா போர்ச்சுகீஸ் கப்பலுக்குலாம் தண்ணி சப்ளை பண்றதுக்காக. அந்த கப்பல் எல்லாம் கீழே கீழ்கோட்டையில நிப்பாட்டுறதுக்காக அந்த கோட்டையை அமைச்சிருக்கிறாங்க. கீழ்கோட்டையில நிறுத்திட்டு இங்கே தண்ணி கப்பலுக்கு தேவையான தண்ணி சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்டீப்பாக இருக்குது, வழுக்கும். மெதுவாக நடந்து வரணும். பாருங்க, அது வழியாக தானே அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஏறி நிற்கிறோம். இது ஒரு ஃபோர்ட், அகோடா ஃபோர்ட். அகோடானா தண்ணின்னு அர்த்தம் போர்ச்சுகீஸில். நம்ம வரவழி பார்த்தோம்னா அந்த சர்ச் அங்கே தான் இல்லை, இங்கே தான் அந்த இது போட்டு வருது பாரு. அங்கே இது டால்ஃபின் ரைடு, அந்த சைடு போய் பார்க்கலாம். அவையும் பார்த்து ஏறு, வழுக்கும் என்ன அங்கிட்டு ஃபுல்லாக பயங்கர இது ஸ்டீப்பு. ஃபுல்லாக அகலி எவ்வளோ பெருசு பாருங்க.
எத்தி கூட பார்க்க முடியல. உள்ள அகலிப்பா. நல்ல ஆள் ஜனம். இது என்னன்னு தெரியல, ஜெயிலுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லாட்டி ஏதாவது ஜாமான் பதுக்கி வைக்கிற இடம். சாப்பாடு ஐட்டம், தானியங்கள், எண்ணெய், அப்புறம் ஆயுதங்கள் எல்லாமே. இப்போ அந்த மூலையிலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க போய் சுற்றி பார்ப்போம். எல்லாம் தான் ஒரு ஒரு ரூமாக இருந்திருக்கு. தலையடிக்கும் பார்த்து. ஓகே, செவர் இடிஞ்சு விழுந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா ரகசிய அறை. ரகசிய அறை தான் இதெல்லாம். அங்கே ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. கோட்டையோட அகலி. அங்கேருந்து இங்கே வந்தோமா, இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோம். அப்பர் ஃபோர்ட்டுன்றாங்க. லோயர் ஃபோர்ட் வந்து கீழே இருக்கும் போல இருக்குது. என்ன பனி மூட்டமா, ஒன்றுமே தெரில. அந்த சைடு இருக்கிறது எல்லாமே. ஆமாம், ஒன்றுமே தெரில அந்த சைடு. பயங்கர மிஸ்ட்டு. டால்ஃபின் ரைடு இங்கே தான். இது ஒரு மூளை பாதுகாப்புக்காக. ஐயா, पापा के साथ एक दो फीट जंप करना। इधर देखो बेटा, एक पैसों नहीं paga subuh sampai. Oh, mesti beli kamera, mesti paga subuh sampai. Ah, mesti paga subuh itu. lama. Wannan me paga. அங்கே போயாச்சு, அங்கேயும் போயாச்சு, ரிட்டன் வந்தாச்சு. இப்போ நம்ம அங்கே போகிறோம். கையில் केज जेल है, जेल आया जेल है वो अंडरग्राउंड. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஆனால் பங்கமாக ஒட்டி விட்டுறப்பல்ல அவனுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ, இது வழியாக ஏறி வந்துடலாமா இங்கே?
பகோடா ஃபோர்ட்டு, அவ்வளோதான். படுத்தவனே இங்கே ஸ்டெப்பே இல்லை. ஓகே நான் கொண்டாட்டேன். அகோடா ஃபோர்ட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பக்கத்துலேயே ஒரு அகோடாவோட ஜெயில் இருக்குதாமே, ஜெயில் மியூசியம். அங்கே போகலாம், அங்கே போய்ட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுதான் எண்டாக இருக்கும். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகோடா ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, அதோட சரித்திரம் பற்றி பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன். பாய், see you.